கழுத்துல இருந்து கைக்கு பரவுற வலியா இருக்கு. இந்த டிஸ்க் அழுத்தி தான் இந்த வலி வந்திருக்கும்னு சந்தேகமா இருக்கா? வாங்க அப்ப இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கழுத்து ஜவ்வு நரம்பு அழுத்தி வர வலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிவியரா இருக்கும். தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். சில பொசிஷன்ல படுக்கிறதுக்கோ உட்கார்ந்தா கூட வலி ரொம்ப இருக்கும், சிரமமா இருக்கும். சில பேர் கையை தொங்க போட்டாலோ இல்ல சில பொசிஷன்ல கழுத்தை ஃபுல் ரேஞ்சுக்கு திருப்பினா கூட வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப வலி அதிகமா இருக்கிற டைம்ல எந்த சைடு இருக்கோ அந்த சைடு கையை இப்படி தூக்கி இந்த பொசிஷன்ல ஒரு வைங்க. வச்ச ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த வலி பரவுறது வந்து நின்று போச்சு, கண்டிப்பா ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜவ்வு அழுத்தம் இருக்க சான்சஸ் நிறையவே இருக்கு. இல்லை எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை, எனக்கு ஆனால் வந்து இந்த அளவுக்குலாம் வலி இல்லை, கழுத்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவோ இல்லை கையை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம் இல்லை வண்டி ஓட்டினா மட்டும்தான் லைட்டாக தான் வலி பரவுற மாதிரி இருக்குன்னா இதை சுற்றி கழுத்து இல்லை தோள்பட்டை சுற்றி இருக்க தசைகளில் தான் சில பிரச்சனை இருக்கும். அந்த தசைகளை சரி பண்ணாலே அதை சரி பண்ணிடலாம். ஜவ்வு அழுத்தம்னாலே பயப்பட தேவையில்லைங்க. உங்க எம்ஆர்ஐ பார்த்து எந்த லெவல்ல கம்ப்ரெஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அட்வான்ஸ்டு பிசியோதெரபி மிஷின்ஸ் அண்ட் மேனுவல் தெரப்பி மூலமாவே இந்த ப்ரெஷரை டீகம்ப்ரெஷன் பண்ணி உங்களுக்கு தேவையான முறையான பயிற்சிகள் கொடுத்து இதை சர்ஜரி இல்லாம உங்களால முழுமையா சரி பண்ணிக்க முடியும். பொறுத்தளவுக்கு கழுத்துலயோ இடுப்புலயோ இருந்தாலும் அது எந்த லெவல்ல இருக்கு, மீடியல்ல இருக்கா, போஸ்டீரியர் இருக்கா, லேட்டர்ல இருக்காங்கிறத பார்த்து தான் உங்களை அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுங்க. சில பேர் கூகுள்ல பார்த்துட்டோ யூடியூப்ல பார்த்துட்டோ தப்பான எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா நர்வ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆயிடுங்க. ஸோ இதை பத்தின புரிதல் நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.